அனைவருக்கும் வணக்கம். செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற மகாநாடு கனடா நாட்டிலே 2026 ஆண்டு 10ஆம் மாதம் 15ஆம் நாள் முதல் 2026 10-18ஆம் நாள் வரை நடைபெற இருக்கிறது. இந்த மகாநாட்டிலே உலகம் முழுவதிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள் ஒன்றிணைந்து செம்மொழி தமிழ், செய்யறிவு, மெய்ப்பொருளியல், பண்பாடு, புலம்பெயர் வாழ்வு, உலகமயமாதல், வரலாறு, குமுக பொருண்மைய மேம்பாடு ஆகிய துறைகளில் இணைய சேவைகளை ஆராய்வதற்காக கூட இருக்கின்றார்கள். மேலும் தமிழ் அறிவியல் மரபுகளின் வரலாற்று ஆழத்தையும் இன்றைய உலகின் அவற்றின் சமகால பொருத்தத்தையும் வெளிப்படுத்தும் பல்துறை உரையாடல்களை ஊக்குவிப்பதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த மகாநாட்டிலே பொருண்மைகள் அல்லது வகைப்பாடுகள் 6ஆக நாங்கள் வகுத்திருக்கின்றோம். தமிழும் செய்யறிவும், மெய்ப்பொருளியலும் பண்பாடும், பொருளியல் சிந்தனையும் வாழ்வியலும், தமிழர் வரலாறும் வாழ்வியலும், வடக்கு கிழக்கு பொருண்மைய மேம்பாடு என்ற 5 தலைப்புகளிலே இருக்கின்றோம். இதை பற்றி விரிவாக எங்களுடைய பேராசிரியர் ஐயா சண்முகதாஸ் ஐயா அவர் கூறுவார். அதற்கு முன்பு இந்த மாநாட்டு குழுவினுடைய இலங்கை பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் குவதாசன். நான் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர். இங்கே பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னே நாள் தமிழ் துறை பேராசிரியர். அவரை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அதேபோல் வணக்கத்துக்குரிய பேராசிரியர் போல் ரவான் ஐயா வந்திருக்கிறார். அவர் கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய தலைவராக இருக்கின்றார். அதே மாதிரி இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையினுடைய மூத்த பேராசிரியர் விசாகரூபன் ஐயா வந்திருக்கின்றார். எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவி திருமதி விஜிதா திவாகரம் அம்மையார் வந்திருக்கின்றார். இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு கூடுதலான விளக்கங்களை அளிப்பார்கள். இப்பொழுது இந்த நான் சொன்ன 5 பொருண்மைகள், அதாவது தமிழும் செய்யறிவும், மெய்ப்பொருளியலும் பண்பாடும், பொருளியல் சிந்தனையும் வாழ்வியலும், தமிழர் வரலாறும் வாழ்வியலும், வடக்கு கிழக்கு பொருண்மைய மேம்பாடு என்ற தலைப்பு கீழே எத்தனை அமர்வுகள் நடக்க இருக்கின்றன, அந்த அமர்வுகளின் தலைப்புகள் என்ற விவரங்களை எங்களுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய சண்முகதாஸ் ஐயா அவர்கள் கூறுவார். இந்த மாநாட்டிலே பங்கு பற்றி கட்டுரைகள் வழங்க உள்ள ஆய்வாளர்களுக்காக இந்த மாநாட்டிலே 5 வகைப்பாடுகளின் கீழ் அமர்வு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த அமர்வு தலைப்புகளை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய கட்டுரைகளை, அதற்கு முன்னர் கட்டுரை சுருக்கங்களை எழுதுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இந்த 5 அமர்வு தலைப்புகளை நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். முதலாவது தலைப்பு தமிழும் செய்யறிவும் என்ற விடயம். அந்த செய்யறிவு என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த ஆங்கில பதத்துக்கு தமிழ் பெயர்ப்பாக அமைகின்றது. ஒவ்வொரு சொற்கள் இருக்கலாம். இங்கே செய்யறிவு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. தமிழும் செய்யறிவும் என்ற முதலாவது அமர்வு தலைப்பிலே செய்யறிவு உலகில் தமிழ், 2வது செய்யறிவு உலகில் மொழிபெயர்ப்பு, 3வது மெய்யறிவு உலகில் படைப்பிலக்கியங்கள், 4வது செய்யறிவு உலகில் கலைச்சொல்லாக்கம். இது முதலாவது அமர்வு தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் இந்த 4 விடயங்கள் அந்த தலைப்பின் கீழே ஆராயப்படும். 2வது மெய்ப்பொருளியலும் பண்பாடும் என்ற அமர்வு தலைப்பு. இந்த அமர்வு தலைப்பிலே மெய்ப்பொருளியலும் தமிழர் எண்ணப்பாடுகளும் என்ற ஒரு விடயமும், தமிழ் கலை மற்றும் அழகியல் என்கின்ற விடயமும், தமிழ் குமுக விழுமியங்களும் பெண்ணியமும். குமுகம் என்பது சமுதாயம் என்ற அந்த சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்றது, உங்களுக்கு தெரியும். தமிழ் குமுக விழுமியங்களும் பெண்ணியமும், புலம்பெயர் தமிழரது பண்பாட்டு மாற்றங்களும் அடையாளம் பேணலும் என்கின்ற இந்த 4 விடயங்களும் மெய்ப்பொருளியலும் பண்பாடும் என்கின்ற இந்த 2வது அமர்வு தலைப்பிலே ஆராய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மூன்றாவது அமர்வு தலைப்பு
பொருளியல் சிந்தனையும் வாழ்வியலும் என்பதாகும். இந்த பொருளியல் சிந்தனையும் வாழ்வியலும் என்கின்ற அந்த அமர்வு தலைப்பின் கீழே தமிழர் பொருளியல் சிந்தனையும் தொழில் முனைவுத் திறனும், அயலகத் தமிழரது பொருண்மைய பங்களிப்பும் உலகமயமாதலும், மூன்றாவது விளிம்பு நிலை மக்களது வாழ்வியலும் இயற்கைசார் பொருண்மையமும், நான்காவது ஈழத்தமிழரது வாழ்வியலும் மறுவாழ்வும் என்கின்ற இந்த 4 விடயங்கள் மூன்றாவது அமர்வு தலைப்பாகிய பொருளியற் சிந்தனையும் வாழ்வியலும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழே ஆய்வுக்கு உரியனவாக அமைகின்றன. 4வது அமர்வு தலைப்பு தமிழர் வரலாறும் வாழ்வியலும். இதன் கீழே தமிழர் வரலாற்று தொன்மையும் நாகரிக வளர்ச்சியும் என்கின்ற விடயமும், தமிழர் கல்வி மற்றும் மருத்துவ அறிவியல் மரபுகள் என்கின்ற விடயமும், மூன்றாவது மொழி வழி அரசியலும் தமிழர் அடையாளம் பேணலும் என்கின்ற விடயமும், தமிழர் புலப்பெயர்வும் உலகத் தமிழர் வாழ்வியலும் என்கின்ற இந்த விடயமும் இந்த 4வது தமிழர் வரலாறும் வாழ்வியலும் என்கின்ற அமர்வு தலைப்பிலே ஆராய்வுக்கு உரியனவாக அமைகின்றன. 5வது அமர்வு தலைப்பு வடகிழக்கு பொருண்மைய மேம்பாடு. இது ஒரு தனியாக எடுத்து அதாவது பல மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற எல்லோருமே பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புள்ள ஒன்றாக அமையக்கூடும். அதிலே 4 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, வடகிழக்கில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாடு. 2வது, வடகிழக்கில் வேளாண்மை, மீன்பிடி, நீர்வளம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாடு. 3வது, வடகிழக்கு மனித வள மேம்பாட்டில் இன்றைய சிக்கல்கள். 4வது, வடகிழக்கு மேம்பாட்டில் உலகத் தமிழரது பங்களிப்பு. இந்த வடகிழக்கு பொருண்மைய மேம்பாடு என்றதிலே சிலவள ஒரு மயக்கம் ஏற்படலாம். இது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் 2ஐயும் சேர்த்தது என்பதை தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள். அதை வட ஒரு சிறு கோடு கிழக்கு என்று பிரித்து எழுதப்படும். வடகிழக்கு பொருண்மைய மேம்பாடு என்ற இந்த 5வது அமர்வு தலைப்புகளின் கீழ் இந்த 4 விடயங்களும் எடுத்து ஆராயப்படும். இவை உங்களுக்கு இந்த உங்களுடைய முதல் ஆய்வு சுருக்கம் எழுதுவதற்காக முதலிலே உங்களுக்கு அவை அறிவிக்கப்படும். அவற்றை அனுசரித்து இவற்றை செய்யலாம். இப்பொழுது இந்த மாநாட்டு கருத்தாக்கம், இந்த மாநாட்டினுடைய அமைப்பு, அதனுடைய போக்கு, அதனுடைய நோக்கு, இவை பற்றிய ஒரு விளக்கத்தினை எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர், வணக்கத்துக்குரிய பேராசிரியர் பால் ரொஹான் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து கூறுவார். வணக்கம். அனைத்துலக தமிழர் பேரவை என்ற ஒரு அமைப்பு கனடாவிலே இயங்கி வருகின்றது. ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ். அதனுடைய ஆதரவின் பேரில் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே இலங்கையின் வடகிழக்கு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி பற்றிய ஒரு தலைப்பிலே ஒரு அனைத்துலக மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் நான் நேரடியாக பங்கு பெற்றிருந்தேன். மிக சிறப்பாக அந்த மாநாடு நடத்தப்பட்டது. இந்த அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய தற்போதைய இணைப்பாளராக இருக்கின்ற நிமல் விநாயகமூர்த்தி அவர்களுடைய ஒருங்கிணைந்த ஏற்பாட்டிலே அந்த மாநாடு நடத்தப்பட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே 2வது அனைத்துலக தமிழ் மாநாட்டை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பற்றி ஏற்கனவே எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் குகதாஸ் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் அந்த மாநாட்டினுடைய பொருண்மைகளை பற்றி, பிரிவுகளை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். நான் இப்பொழுது இந்த மாநாட்டினுடைய நோக்கம்,
அதாவது இந்த மாநாட்டுக்கு பின்னாலே இருக்கின்ற கருத்தாக்கம் என்ன என்றதை பற்றி சிறிது விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது மாநாடு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி பற்றிய தலைப்பில் அமைந்திருந்தது. அதாவது இலங்கையில் தமிழர் தாயகம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய வடகிழக்கு, அது வடக்கு கிழக்கு என்று பிரிக்காமல் இந்த தமிழர் தாயகத்தை நாங்கள் ஒருங்கிணைந்த ரீதியில் என்று சொன்னால் தனிய பொருளாதார அல்லது தனிய கல்வி அல்லது தனிய வியாபாரம் இவைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த நிலையிலே எவ்வாறு அபிவிருத்தி செய்யலாம் என்றதை பற்றின ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அதற்கு பேராசிரியர் செல்வநாதன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவரும் பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்களும் இணைப்பாளர்களாக இருந்தார்கள். இந்த வருடம் இந்த மாநாட்டில் இந்த செய்யறிவு என்ற மைய கருத்தை எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நாங்கள் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி நாங்கள் அதுக்கு கூடுதலாக பழக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இதை நாங்கள் செய்யறிவு என்று சொல்லி, அது ஒரு நல்ல ஒரு தமிழ், மெய்யறிவு செய்யறிவு என்ற அந்த சொல்லை பாவிக்கிறார்கள். அப்போ இந்த செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அதான் என்னுடைய தலைப்பு. அப்போ இந்த செய்யறிவு உலகத்தில் தமிழ் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முதலே நுழைந்து விட்டது. இந்த தமிழுக்கு இந்த செய்யறிவு புதியதல்ல. ஏனைய மொழிகள் இன்னும் செய்யறிவை பற்றி அதனுடைய ஆரம்ப நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையிலே தமிழ் ஏற்கனவே இந்த செய்யறிவு உலகத்தில் ஆழமான காலடி பதித்து வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த செய்யறிவு இந்த உலகத்தில் இன்றைக்கு பாரிய வாழ்வு மாற்றங்களை ஏற்படுத்தி மனித வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலேயும் ஊடுருவி இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. இம்மாற்றம் உலகளாவிய அறிவுசார் அமைப்புகள், தகவல் தொடர்பு மற்றும் பண்பாட்டு உருவாக்க முறைகள் இவைகள் எல்லாத்தையுமே அது வரையறை செய்து வருகின்றது. அந்த வகையிலே தமிழ் இந்த செய்யறிவை விட்டு விலகி போக முடியாது. ஏன்னா தமிழ் ஒரு பாரம்பரிய மொழி, உலகத்தினுடைய தொன்மையான ஒரு மொழி. அப்போ அந்த மொழி தன்னுடைய தொன்மைத்தன்மையை பேண வைத்து தன்னுடைய இருப்பை மென்மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் செய்யறிவு உலகத்துக்கு விரும்பியோ விரும்பாமலோ அது சென்றே ஆக வேண்டும், செய்யறிவை பயன்படுத்தியே ஆக வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழி இந்த செய்யறிவு தளத்தில் குறிப்பிடத்தக்க தடம் பதித்து வந்திருக்கிறன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு உதாரணமாக இந்த இயற்கை மொழி சொல்லாக்கம் NLP என்று சொல்லுவார்கள். இதுகளெல்லாம் எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முதலே வந்துவிட்டது. NLP இயற்கை மொழி செயலாக்கம். மற்றது பேச்சுணரி என்று சொல்லுவோம் நாங்கள், ஸ்பீச் ரெக்கக்னிஷன், அது ஏற்கனவே எங்களுக்கு வந்துவிட்டது. இயந்திர மொழிபெயர்ப்பு, மெஷின் டிரான்ஸ்லேஷன், அது ஏற்கனவே எங்களுக்கு தமிழில் மிகவும் பரிச்சயமானதாக வந்துவிட்டது. அடுத்ததாக உணர்வு பகுப்பாய்வு என்று சொல்லுவோம், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், அதுவும் ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மொழிக்குள்ளே தாராளமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் இந்த எண்மிய தரவு அகழ்வுன்னு சொல்லுவோம், டிஜிட்டல் டேட்டா மைனிங் என்று சொல்லி எண்மிய தரவு அகழ்வு ஆகிய எல்லாவற்றிலேயும் நாங்கள் இன்றைக்கு தமிழ்மொழி பாண்டித்தியம் பெற்று அல்லது தமிழ்மொழி அவற்றிலே ஆதிக்கம் செலுத்தி அவற்றை 2 தசாப்தங்களாக பயன்படுத்தி வருகிறது. இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அது மிகவும் அதிகரித்த நிலையில் இருக்கிறது. அப்போ அந்த பின்னணியிலே தான் நாங்கள் சமீபத்திய இந்த ஆய்வுகள், கல்வெட்டியல், எண்மிய மானுடவியல், மரபு பாதுகாப்பு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பை வலியுறுத்த வேண்டிய தேவைகளை இந்த தமிழ் மொழி மூலமாக வலியுறுத்த வேண்டிய தேவைகளை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வருட மாநாட்டில் இந்த செய்யறிவை என்றதை மையமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்யறிவை விட்டுவிட்டு இந்த தற்கால உலகத்தில் நாங்கள் ஒரு மொழி சார்ந்து அல்லது ஒரு இனம் சார்ந்து அல்லது ஒரு பண்பாடு சார்ந்து சிந்திக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சமீபத்திய அந்த ஆய்வுகளினுடைய அடிப்படையிலேயும் தமிழகத்திலேயும் ஈழத்திலேயும் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளின உலகெங்கும் வாழும் தமிழர்களின் வாழ்வியல் அனுபவங்களும் அறிவுசார் அனுபவங்களும் ஒரு ஒருங்கிணைந்த உலகளாவிய கட்டமைப்புக்குள்ளே வர வேணும். இது நாங்கள் அந்த குளோபல் நாலேஜ் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவோம், ஒரு உலகளாவிய அறிவு கட்டமைப்பு.
அப்போ அந்த உலகளாவிய அறிவு கட்டமைப்பு வர வேண்டும் என்று சொன்னால் எல்லா மொழிகளும் ஒன்றிணைந்து ஒரே தளத்தில் அந்த அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேணும். இன்றைக்கு அது தமிழ் மொழி அதை லாபமாக செய்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு திருக்குறளை பற்றி அல்லது சங்க இலக்கியங்களை பற்றி வேறொரு மொழியினர் அறிய வேணும் என்றால் உடனே இந்த தளத்துக்குள்ளே போனால் ChatGPT கேட்டால் அது திருக்குறளை பற்றி சொல்லும். அல்லது வேறு ஏதாவது AI என்னுடைய தளத்துக்குள்ளே நீங்கள் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அடித்தால் அது கணியன் பூங்குன்றனர் அதை பற்றி எல்லாவற்றையுமே எல்லா மொழிகளிலையும் சொல்லும். ஆங்கிலத்தில், ஃப்ரெஞ்சில், ஜெர்மனியில் எல்லா மொழிகள்லேயும் எடுக்கலாம். இப்போ அப்படியான ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் தமிழை கொண்டு போய்விட்டோம். அதுக்கு தமிழகமும் கனடாவில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களும் இதுக்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அப்போ அதனுடைய ஒரு பின்னணியில் தான் நாங்கள் இன்றைக்கு தனியாக செய்யறிவை மட்டும் இல்லாமல் அதோடு இணைந்த துறைகள் எங்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா சொன்ன மாதிரி அறிமுகப்படுத்தின மாதிரி இந்த 5 துறைகளை உள்ளடக்கி அவர்களினூடாக மென்மேலும் இந்த செய்யறிவு தளத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை தான் இந்த மாநாடு மேற்கொள்கிறது. அவை இந்த மாநாட்டிலே கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட போகின்றன. அந்த கட்டுரைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மிகவும் ஆய்வு செய்து ஆழமான ஆய்வுகளுக்கு பின்னணியில் வருகின்ற கட்டுரைகளை நாங்கள் இந்த மாநாட்டில் சமர்ப்பிக்கின்ற பொழுது இந்த தமிழினுடைய இந்த செய்யறிவு யுகத்திலே இந்த தமிழினுடைய இருப்பை நாங்கள் மென்மேலும் கொண்டு போய் நாங்கள் எதிர்காலத்துக்கு இந்த தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அதுக்குரிய சிதைவுகள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். எங்களுடைய நோக்கம் இந்த தமிழை தொன்மை தமிழ், செம்மொழி தமிழ் என்று சொல்லி கொண்டிருக்காமல் அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். அப்போ அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். அப்போ இந்த மாநாட்டினுடைய ஆய்வு கட்டுரைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆய்வு செய்து எழுதப்படுகிற கட்டுரைகள் அதேபோல் புதிய அறிவு நிலைகளை உருவாக்கும். நியூ நாலேஜ் என்று சொல்லுவார்கள். இந்த நாலேஜ் கேப், அந்த அறிவு இடைவெளிகளை நிரப்பி புதிய அறிவு தளங்களை விரிவாக்குகிறதுக்கு தான் இந்த மாநாட்டில் நாங்கள் அழைப்பு விடுத்து ஆய்வாளர்களிடமிருந்து கட்டுரைகளை எதிர்பார்க்கின்றோம். அவை இந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் தமிழ் மொழி சார் தொன்மை அறிவு முறைகளை நவீன சேர்க்கை அல்லது செய்யறிவு தொழில்நுட்பத்துடன் இணைத்து உலகளாவிய ரீதியில் பன்முக ஆய்வுகளையும் புத்தாக்கங்களையும் பண்பாட்டு தொடர்ச்சியை முன்னெடுப்பதற்கான ஒரு கல்விப்புல தளத்தை உருவாக்குவது. அதன் மிக முக்கியமான ஒரு கல்விப்புல தளத்தை நாங்கள் உருவாக்கி, ஏனென்றால் அறிவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அறிவினுடைய அடிப்படையில் தான் விஞ்ஞானம் வளரும், வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படும். அது இப்பொழுது இந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்ற வழிமுறைகளை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்வதற்காக எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவராக மிக திறமையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய அம்மையார் திருமதி விஜிதா திவாகர் அவர்கள் எங்களுக்கு விளக்கமாக எடுத்து செல்வார். வணக்கம். செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் எனும் தலைப்பில் அமையும் மாநாட்டிற்கு ஆய்வாளர்களிடமிருந்தும் கல்வியாளர்களிடமிருந்தும் புலமையாளர்களிடமிருந்தும் ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு செய்யறிவு என்பது முக்காலங்களுக்கும் இந்த சொல் பொதுவானது. செய்த அறிவு, செய்கின்ற அறிவு, செய்யும் அறிவு என்ற வினைத்தொகை வடிவத்தில் இந்த சொல் அமைவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஆய்வு மாநாட்டையும் அதனோடு தொடர்புடைய ஆய்வு கட்டுரைகளையும் நாம் வரவேற்கின்றோம். இந்த பொதுவாக ஒரு ஆய்வு மாநாட்டிற்கு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அந்த கட்டுரையினுடைய ஒரு சுருக்கமான வடிவம் ஒன்று அதற்கு முதலில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் தான் ஆய்வு சுருக்கம், அப்ஸ்ட்ராக்ட் என்று நாங்கள் அதை சொல்லுவோம், அந்த ஆய்வு சுருக்கம் அமைகின்றது. அந்த ஆய்வு சுருக்கம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது ஆய்வு சுருக்கம் என்பதை பார்க்கின்ற போது அதற்கும் ஒரு அமைப்பு இருக்கின்றது. சில விதிமுறைகளை பின்பற்றித்தான் நாம் அந்த ஆய்வு சுருக்கத்தை எழுத வேண்டும். ஏனெனில் அதை அந்த முத்தாக மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆய்வு சுருக்கம். நாங்கள் கட்டுரையில் என்னத்தை ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்ய போகிறார், என்ன முடிவை இந்த ஆய்வுலகத்திற்கு தரப்போகின்றார் என்ற விஷயத்தை மிக சுருக்கமாக கூறுகின்ற ஒரு விடயம் இந்த ஆய்வு சுருக்கம். ஆகவே அந்த ஆய்வு சுருக்கம் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைய வேண்டும். அது ஒரு பொதுவான விதிமுறை, பொதுவான ஒரு விதி. ஆகவே அந்த ஆய்வு சுருக்கம் அளிக்கும் முறையை பற்றி நான் இங்கு எடுத்து கூறப் போகின்றேன். பொதுவாக இந்த ஆய்வு சுருக்கம்
அதாவது அந்த ஆய்வுக் கட்டுரை எழுதப்போகின்ற ஆய்வுக் கட்டுரை தொடர்பான ஆய்வுச் சுருக்கம் 250 தொடக்கம் 300 சொற்களில் அமைய வேண்டும். ஒரு பந்தியில் 250 தொடக்கம் 300 சொற்களில் அந்த கட்டுரையில் நாம் கூற வேண்டிய விடயத்தை மிக சுருக்கமாக இங்கே என்ன செய்ய போகிறோம் என்ற விடயத்தை இங்கே மிக சுருக்கமாக நாம் அந்த சொற்களில் நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த திரும்ப நான் அதை கூறுகிறேன். 250 சொற்கள் தொடக்கம் 300 சொற்களுக்கு உட்பட்டவாறு மேற்படாதவாறு அந்த ஆய்வுச் சுருக்கம் அமைய வேண்டும். அடுத்தது இந்த எழுதப்போதும் கட்டுரை மற்றும் இந்த ஆய்வுச் சுருக்கங்கள் ஆங்கில மொழியிலும் அமையலாம், அதே நேரம் தமிழ் மொழியிலும் அமையலாம். நாங்கள் இரு மொழிகளிலும் நாங்கள் கட்டுரைகளை எதிர்பார்க்கின்றோம். விரும்பியவர்கள் ஏதாவது ஒரு மொழியை தெரிவு செய்து தமது கட்டுரைகளையும் ஆய்வுச் சுருக்கங்களையும் சமர்ப்பிக்கலாம். கட்டுரையினுடைய தமிழ் கட்டுரையாயின் தமிழ் மொழியாயின் தமிழ் கட்டுரையாயின் அல்ல தமிழ் ஆய்வு சுருக்கமாயின் ஒருங்குறி அதாவது யூனிகோடுன்னு சொல்லுவோம். அதிலேயும் நாங்கள் விஜயா என்ற ஃபொண்ட் அதாவது விஜயா என்ற ஒருங்குறியை பாவித்து 12 பாயிண்ட் அளவிலே அந்த எழுத்துரு அமைய வேண்டும். அந்த வகையில் அந்த கட்டுரை எங்களுக்கு இருக்க வேண்டும். யூனிகோட் ஃபொண்ட் அதாவது ஒருங்குறி என்று நாங்கள் அதை தமிழில் சொல்வோம். ஆங்கில மொழியாயின் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட டைம்ஸ் நியூ ரோமன் என்ற எழுத்துருவை பாவித்து அல்லது ஒருங்குறியை பாவித்து நாங்கள் 12 புள்ளி அளவில் அதாவது 12 பாயிண்ட் அளவில் எங்களுடைய அந்த எழுத்தினுடைய அளவு இருக்கிற மாதிரி ஆங்கில மொழியில் கட்டுரை அமைதல் வழமையானது. அடுத்தது இந்த ஆய்வு சுருக்கத்தினுடைய இன்னொரு அமைப்பு தான் அதாவது குறிச்சொற்கள் கீவேர்ட்ஸ் என்று நாங்கள் சொல்வோம். இதை தமிழில் பலவாறு சொல்வார்கள். திறவு சொற்கள், முதன்மை சொற்கள், விளக்கச் சொற்கள் என்று இவற்றை சொல்வார்கள். இந்த கீவேர்ட்ஸ் இந்த குறிச்சொற்கள் 5 சொற்களுக்கு மேற்படாதவாறு இருக்க வேண்டும். இந்த குறிச்சொற்களை நாங்கள் பொதுவாக போடுவது எங்களுடைய ஆய்வு தொடர்பாக ஏதாவது ஒரு சொல் அதாவது ஒரு கீவேர்டாக இது இருக்கும். இதை நாங்கள் போய் சர்ச் பண்ணினோம் என்று சொன்னால் அதாவது தேடி பார்த்தோம் என்றால் அது தொடர்பான மேலதிக தகவல்கள் விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் எமது ஆய்வு கட்டுரையில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதான விடயப்பரப்புகளினுடைய சொற்களை நாங்கள் இங்கே திறவு சொற்களாக போடுகின்றோம். அது எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 3 தொடக்கம் 5 வரையான சொற்களாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும். அதாவது 5க்கு மேற்படாதவாறு 5 சொற்களை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் ஆய்வு சுருக்கத்தின் இறுதியில். அடுத்தது இந்த ஆய்வு சுருக்கத்தை அளிப்பதற்கான கடைசி திகதி 2026 5ஆம் மாதம் 25ஆம் திகதி எங்களுக்கு ஆய்வு சுருக்கங்கள் கிடைக்கப்பெற வேண்டும். இந்த ஆய்வு சுருக்கத்தை அளிப்பதற்கான அதாவது சமர்ப்பிப்பதற்கான இணையதளம் www.globaltamilconference.org. இங்கே குளோபல் தமிழ் கான்ஃபரன்ஸினுடைய இந்த 3 சொல்லினுடைய எழுத்து எங்களுக்கு G கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், அதே மாதிரி T கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், C கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். எந்த ஒரு இடைவெளியும் இந்த சொற்களுக்கு இடையில் இருக்காது. நான் திரும்பவும் அந்த இணையதள முகவரியை குறிப்பிடுகின்றேன். www.globaltamilconference.org. அடுத்ததாக நாங்கள் இந்த ஆய்வு கட்டுரையினுடைய மதிப்பாய்வு செயல்முறை ஆய்வாளர்களால் எமக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற ஆய்வு சுருக்கங்களினுடைய மதிப்பீடு எவ்வாறு நாம் அவற்றை தெரிவு செய்ய போகின்றோம் என்ற மதிப்பீடையும் நாம் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆய்வாளர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆய்வு சுருக்கங்கள் மாநாட்டு ஆய்வு குழுவினர் இந்த மாநாட்டு குழுவில் இடம்பெறுகின்ற அனைத்து உறுப்பினர்களையும் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் விசாகரூபன் ஐயா அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த வகையில் இந்த ஆய்வு குழுக்களினுடைய ஆய்வு குழுவினரின் அதாவது ஆய்வுக்குழுவில் இருக்கிற நிபுணத்துவர்களால் இந்த ஆய்வு கட்டுரைகள் யாவும் விரிவாக மதிப்பாய்வு செய்யப்படும். இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் அதாவது ஆய்வு கருத்தாக்கம் அங்கே விளங்கப்படுத்தப்பட்டது எங்களுடைய அருட்தந்தி அவர்களால். ஆகவே இந்த ஆய்வு கருத்தாக்கம் மற்றது இந்த ஆய்வு தொடர்பாக அறிமுகங்கள் எனக்கு முன்னரே உள்ள பேராசிரியர்கள் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கொதாசனையா அவர்கள் எல்லோரும் இங்கே விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு அமைவாக இந்த விதிமுறைகளுக்கும் இந்த நியதிகளுக்கும் உட்பட்டு அமைகிற ஆய்வு சுருக்கங்கள் ஆய்வாளர்களால் மதிப்பீடு செய்யப்படும். அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்ற ஆய்வு சுருக்கங்களை எழுதியோருக்கு மாத்திரம்தான் ஆய்வு கட்டுரை எழுதுமாறு நாம் திரும்பவும் அவர்களுக்கு அழைப்பு விடுப்போம். அந்த வகையில்
அனைத்து ஆய்வாளர்களும் தங்களுடைய ஆய்வு சுருக்கங்கள், அதாவது ஆய்வு சுருக்க தேர்வு, நாங்கள் உங்களுடைய ஆய்வு சுருக்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதா, இல்லது சீர்திருத்தப்பட வேண்டுமா, மேம்படுத்தப்பட வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆய்வு சுருக்கங்கள் இந்த மாநாட்டுக்கு பொருத்தமற்ற முறையில் அமைகின்றன என்று சொல்லி தெரிவு செய்யப்படவில்லையா என்ற விடயங்களை நாங்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு 2026 6ஆம் மாதம் 30ஆம் திகதிக்கு முன்னர் 30ஆம் திகதி அளவில் நாம் அறிவிப்போம். உரிய முறையில் நாங்கள் உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக உங்களுடைய ஆய்வு சுருக்கம் இந்த மாநாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா, இவற்றில் ஏதும் சில திருத்தங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா என்ற விடயங்கள் உங்களுக்கு பதிலாக எம்மால் அறிவிக்கப்படும். அடுத்ததாக இந்த முழுமையான தெரிவு செய்யப்பட்ட ஆய்வு சுருக்கங்கள் ஆய்வாளர்களுக்கு அந்தந்த உரிய ஆய்வாளர்களுக்கு அறிவிக்கப்படும். அவர்கள் அதை உரிய முறையில் எடுத்து அந்த ஆய்வு மாநாட்டினுடைய நெறிமுறைக்கு அமைவாக தங்களுடைய கட்டுரைகளை முழுமையாக எழுத வேண்டும். அந்த வகையில் முழுமையான கட்டுரைகள் ஏறக்குறைய 3000 சொற்களுக்கு மிகாமல், 3000 சொற்களுக்கு மேற்படாமல் திரும்பவும் ஒருங்குறி, அதாவது யூனிகோட் ஃபொண்டில், அதாவது யூனிகோட் எழுத்துருவில் அது மீண்டும் 12 அளவு அந்த ஃபொண்ட் சைஸில் அது அமைதல் வேண்டும். அப்போ இந்த ஆய்வு கட்டுரைகள், முழுமையான ஆய்வு கட்டுரைகள் 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 31ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதிக்கு முன்னர் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இணையதள முகவரியினூடாக எங்களுக்கு மீண்டும் அந்த தெரிவு செய்யப்பட்ட ஆய்வாளர்கள் மாத்திரம் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வகையில் தெரிவு செய்யப்படும் இலங்கை மற்றும் இந்திய கட்டுரையாளர்களுக்கு கனடா சென்று வருவதற்கான வான்வழி செலவு சீட்டும் கனடாவில் தங்குமிட வசதிகளும் வழங்கப்படும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விசேட மற்றும் முக்கியமான ஒரு அம்சமாகும். அந்த வகையில் மாநாடு பற்றிய மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுமாயின் நீங்கள் www.globaltamilconference.org என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. மும்மொழி தமிழும் தமிழரும் மாநாடு 2026 கனடாவிலே நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டை முன்கொண்டு செல்வதற்கான ஆய்வரங்க குழு ஒன்றை கனடா, இலங்கை, இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா முதலான நாடுகளை உள்வாங்கிய வகையிலே மொத்தம் 16 பேர்களை கொண்ட ஒரு குழு ஒன்றை இந்த அமைப்பு நிறுவியிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களை அறிமுகம் செய்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இதனுடைய இந்த மாநாட்டுடைய தலைவராக பேராசிரியர் முனைவர் நல்லூர் சரவணன் என்பவர் மெய்ப்பொருளியல் மற்றும் சைவ சித்தாந்தத்துறை தலைவர், சென்னை பல்கலைக்கழகம் அவர்கள் செயல்பட இருக்கின்றார். அதே நேரம் துணைத் தலைவர்கள் என்கின்ற வகையிலே கோச்சேயாஸ் இருவர் இங்கே செயற்பட இருக்கின்றார்கள். ஒருவர் பேராசிரியர் முனைவர் ஜோசப் சந்திரகாந்தன், அவர் மேனாள் பேராசிரியர் டொரண்டோ பல்கலைக்கழகம், அவர் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கிறிஸ்தவ இஸ்லாமிய நாகரிகத்துறையினுடைய மேனாள் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். இன்னொருவராக பேராசிரியர் முனைவர் ஆனா செல்வநாதன் அவர்கள், பேராசிரியர் அளவை பொருளியல் துறை, கிரிபித் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியா என்கின்ற நாட்டில் இருக்கின்றவர், துணைத் தலைவர்களில் ஒருவராக செயற்பட இருக்கின்றார். இந்த மாநாட்டின் உறுப்பினர்கள் என்ற வகையிலே பேராசிரியர் முனைவர் பே. காளிராசன் அவர்கள், மேனாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் மூனாய் ராமசாமி, மேனாள் நாடகத்துறை தலைவர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவர்களும், திரு அரு சௌரிராஜன் அறங்காவலர் குழு உறுப்பினர் தமிழ் வளர்ச்சிக் கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் இரா சீனுவாசன் மேனாள் பொருளியல் துறை பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் மா. விஜயபாஸ்கர் மேனாள் பேராசிரியர் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் ஒப்பிலா மதிவாணன் மேனாள் தமிழ்துறை தலைவர் சென்னை பல்கலைக்கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் ஆனா சண்முகதாஸ் மேனாள் தமிழ்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் விசாகரூபன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ்துறை அவர்களும், பேராசிரியர் முனைவர் போல் ரொஹான் கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் நாவண்ணா சுப்பிரமணியன் மேனாள் தமிழ்துறை பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களும், பேராசிரியர் முனைவர் சி. சந்திரசேகரம் பேராசிரியர்
தமிழ் கற்கைகள் துறை கிழக்கு பல்கலைக்கழகம் அவர்களும், திருமதி விஜிதா திவாகரன் தமிழ் கற்கைகள் துறை தலைவர் கிழக்கு பல்கலைக்கழகம் அவர்களும் பணியாற்ற இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டுடைய இணைப்பாளராக செல்வி அபினா நிமல்ராஜ் அவர்கள் செயற்பட இருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். இதுவரையிலே செய்யறை உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் கனடா நாட்டின் டொரண்டோ மாநகரில் நடைபெற இருக்கின்ற தமிழ் ஆய்வு மாநாடு பற்றி பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்கள், பேராசிரியர் ரொகான் பீரிஸ் ஐயா, போல் ரொகான் ஐயா அவர்கள், பேராசிரியர் விசாகரூபன் ஐயா அவர்கள், தமிழ்துறை தலைவி திரு விஜிதா திவாகர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் இலங்கையில் உள்ளவர்கள் சிறப்பாக இந்த வடகிழக்கு பொருண்மைய மேம்பாடு என்ற தலைப்பிலான கட்டுரைகள் எழுதுவதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு மாநிலத்துடைய மேம்பாட்டுக்கு உதவலாம். இந்த கட்டுரைகளில் வருகின்ற செய்திகளை அடிப்படையாக கொண்டு பல அமைப்புகள், பல புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் வடக்கு கிழக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்திக்கு அல்லது அதனுடைய மேம்பாட்டுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எனவே அறிஞர்கள் அந்த 5வது தலைப்பிலே கூறப்பட்ட வடகிழக்கு பொருண்மைய மேம்பாட்டிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அத்தோடு நீங்கள் அனைவரும் கட்டுரை எழுதக்கூடியவர்கள் அனைவரும் கட்டுரை எழுதி கனடாவுக்கு ஒரு முறை வந்து போக வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே உங்கள் அனைவருடைய வடக்கு கிழக்கு தமிழ் மொழி மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு சார்ந்த விடயங்கள் இதிலே அடங்கி இருக்கிற காரணத்தினாலே அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், இதிலே கலந்து கொள்ள வேண்டும், வடக்கு கிழக்கு மேம்பாட்டுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி இந்த இடத்தை எங்களுக்கு தந்த யாழ் ஊடக அமையத்தார்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கனடாவில் நடைபெறவுள்ள தமிழ் மாநாடு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. இதன்போது திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் உள்ளிட்ட தமிழ் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இந்த ஊடக சந்திப்பை நடத்தினர்.